ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மாரண்டலி போதக சேகரத்தினுடைய இந்த இணையவழி ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய இந்த இணையவழி ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, மாரண்டலி போதக சேகரத்தினுடைய இந்த இணையவழி ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணையத்தின் மூலமாக நாங்கள் அனைவரும் எங்களுடைய இல்லங்களில் இருந்தபடியே ஆண்டவரே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய திரு நாமத்தை போற்றவும், உம்முடைய திரு வசனங்களை தியானிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தினாலும் நம்பிக்கையின் வார்த்தையினாலும் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபங்களும் தூய தந்தையே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலை, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிக்கிறோம் என்ற பாடலை பாடுவோம். நம்முடைய இல்லங்களில் இருந்தபடியே கிறிஸ்தவ பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலை, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி, லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி, எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே, பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே, ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர்.
நாம் நின்ற வண்ணமாகவே நமக்கு அருகாமையில் உள்ள காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்திலே பக்கம் எண் 1 உள்ள 2ஆம் ஆராதனையை பின்பற்றுவோம். பக்கம் எண் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் எண் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பக்கம் எண் 5. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இம்மணி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனின் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியை நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வளமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 2வது பாவறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவலுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேட்டுதலையும் தந்தல்வாராக. ஆமென். சபையார் அமரவும். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 22 தொடங்கி 31 முடிய. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 22 தொடங்கி 31 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 91. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்திற்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிராக கதரேனுடைய நாட்டை சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்குவனுமாய் இருந்த
அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்ததும் கட்டளைகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டு இருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல
இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக இந்த இணையவழி ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக நிலையத்தில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலகட்டங்களிலே நீங்கள் அனைவரும் இல்லங்களிலே பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று சொல்லி, சுகபத்திரமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கடவுளுக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு கடவுளின் மாட்சியை பறைசாற்றும் படைப்பு. கிரியேஷன் proclaims glory of God என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அந்த வேத பகுதிகளை நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். நீங்க அதை பார்க்கும்படியாக, அதை இல்லத்திலே வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 22 முதல் 31 முடிய, சங்கீதம் 19, வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனங்கள் 1 முதல் 8 முடிய, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 22 தொடங்கி 25 முடிய உள்ள இந்த திருமறை பகுதிகளை நீங்கள் இல்லங்களிலே நீங்கள் வாசித்து இந்த திருமறை காரியங்களை தியானிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடவுளின் மாட்சியை பறைசாற்றும் படைப்பு. கடவுளுடைய மாட்சியை பறைசாற்றும் படைப்பு. கடவுள் நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நமக்காக இந்த பூ உலகை நமக்கு அன்பளிப்பாக ஒரு இல்லமாக நமக்கு தந்திருக்கிறார். கடவுளுடைய படைப்பு என்று சொல்லும் பொழுது அது எல்லா விதத்திலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, நிம்மதியை தரக்கூடியதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூ உலகை, இந்த படைப்பை ஒவ்வொரு நாளும் அவர் மிக கவனமாக அதை உருவாக்கினார். அதை உருவாக்கினது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இந்த இயற்கையை, கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய சுயநலத்திற்காக அதை அழிக்கும் பொழுது, அல்லது படைப்பை மேன்மைப்படுத்தும் பொழுது, படைத்தவரை இழிவாய் கருதும் பொழுது நிறைய எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை இன்னைக்கு என்விரான்மெண்டல் சண்டேவா நம்ம கொண்டாடுறோம். இந்த காரியங்களை யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நான் செய்தித்தாளிலே வாசித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு விஷயம், ஒரு வனத்திற்காக, ஒரு ஃபாரஸ்ட், அந்த காட்டு பகுதி மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காட்டு பகுதி முற்றிலுமாக அழிந்து விட்டது, மரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. எனவே அந்த புதுசா அந்த காட்டை மறுபடியும் இது பண்ணணும், புதுப்பிக்கணும், அல்லது அந்த காட்டை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய அரசு பல ஆயிரம் கோடி அந்த காடு உருவாக்குவதற்காக உத்தேசித்திருந்தார்கள். அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தார்கள். ஏன் இந்த காடு அழிந்தது, இந்த காடை மீண்டும் உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆராய்வதற்காக ஒரு நிபுணர் குழுவை அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி அவர்களை அந்த ஆராய்ச்சியிலே ஈடுபடுங்கள், ஏன் இந்த காடு இப்படி ஆனது, இதை எப்படி சரி செய்ய முடியும், இத்தனை ஆயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் இந்த காட்டை இதை புதுப்பிப்பதற்கு அல்லது இந்த காட்டை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் செலவழிக்க ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி அந்த குழுவினிடத்திலே கூறினார்கள். அந்த குழுவினரும் சென்று ஆராய்ந்த பொழுது அடுத்த நாள் அவர்கள் கூறின, அரசாங்கத்தினிடத்திலே கூறின காரியம் என்னவென்றால், இந்த காட்டை நீங்க மறுபடியும் புதுப்பிப்பதற்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் நீங்கள் செலவிட வேண்டாம், 2 புலிகள் இருந்தால் போதும், புலிகளை இந்த காட்டுக்குள்ள விடுங்க, இந்த காடு மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு ஒரு வனப்பகுதியாக மாறிவிடும் என்று சொன்னாங்க. இவர்களுக்கு ஆச்சரியம், இத்தனை ஆயிரம் கோடி ரெடியா இருக்கு, ஆனா இவங்க 2 புலியை விட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்று சொல்லி அவர்களும் அந்த புலியை அவனமாக செய்தார்கள். ஒரு சில ஆண்டுகளிலே மீண்டும் அந்த வனப்பகுதி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி அது ஒரு மிகப்பெரிய வனமாக மாறினதாம். அப்பொழுதுதான் அவங்களுடைய ஆய்வறிக்கையில பார்க்கும் பொழுது அங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அங்க இருக்கிற காட்டு விலங்குகளை, அதாவது மாம்சம் தின்னக்கூடிய காட்டு விலங்குகளை, புலி, சிங்கம் போன்றவர்களை எல்லாம் கொன்று விட்டார்கள். அதனால் என்ன ஆனது என்றால், இலைகளை தின்று வளரக்கூடிய மிருகங்கள், மான், இன்னும் மாடுகள் போன்றதெல்லாம் இனப்பெருக்கமாய் அதிகமான அளவு
இனப்பெருக்கம் ஆனது நிமித்தமாக அங்கு எந்த இலைகளும் இல்லாதபடிக்கு எல்லாம் அவைகளுக்கு உணவாய் மாறி போனது. ஒரு இயற்கை சமநிலை இல்லாததினாலே அந்த காடு அழிந்து போனது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த 2 புலிகளை விட்டவுடனே அது அங்கிருக்கிற அந்த மான்களை வேட்டையாடி உண்ணும் பொழுது இயற்கை சமநிலைக்கு வந்து விட்டது. எனவே காடும் வளர்ச்சி பாதையிலே செல்ல ஆரம்பித்தது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்முடைய சுற்று வட்டாரத்திலும் இப்பொழுது இந்த காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நாம் எல்லாரும் ஒரு மிகப்பெரிய துயரத்திற்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறோம். இப்போ இந்த தலைப்பு ஒரு ஆப்டான தலைப்பு, ஒரு சரியான ஒரு தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்விரான்மெண்டல் சண்டே. நாம் நம்மை சுற்றி இருக்கிற கடவுள் கொடுத்த இந்த படைப்பையும் பாதுகாக்க வேண்டிய பணி, பராமரிக்க வேண்டிய பணியை உணர்ந்து செயல்பட கடவுள் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த காலகட்டங்களில், இந்த தொற்று நோய் காலகட்டங்களில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று யாரும் நாம் நினைத்து பார்க்க கூட இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கு. பிரியமானவர், இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திருமறை பாடத்தின் வாயிலாக ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள, கடவுளுடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே ஜெபத்தோடு தொடர்ந்து நாம் கவனிப்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்தை 10 வாதைகளினாலே அவர் அந்த பார்வோனுடைய கடினப்பாட்டை நீக்கி இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வழிபடுவதற்காக ஆண்டவர் அவர்களை விடுவித்து அழைத்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இந்த 10 வாதைகளை நாம் உற்று பார்ப்போம் என்றால் ஒவ்வொன்றும் இன்டர் ரிலேட்டடா இருக்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது காரியம் நைல் நதி ரத்தமாக மாறுதல். அதை தொடர்ந்து அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து மடிகிறது. அப்போ அந்த மீன்கள் உண்ணுகிற தவளைகள் அது தனக்கு தொந்தரவு இல்லாதனால, மீன்கள் இல்லாதனாலே தவளைகளுடைய இனப்பெருக்கம் அதிகமாக மாறுகிறது. அவைகள் அங்கிருந்து படையெடுத்து தேசத்திற்குள்ளாக வருகிறது. அது மாத்திரமல்ல, அதிகப்படியான தவளைகள் வந்தது நிமித்தமாக அதற்கப்புறம் அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். மோசே கடவுளுக்கு செபிக்கிறார், அவைகள் எல்லாம் அங்கங்கே மாண்டு போகின்றன. இதனால் சமூக ஹெல்த் ஹசார்ட் அந்த இடத்துல ஏற்படுகிறது. ஒரு சுகாதார சீர்கேடு அந்த இடத்துல ஏற்படுகிறது. அது நிமித்தமாக அந்த வண்டுகள் உருவாகிறது. அதை தொடர்ந்து அந்த ஈக்கள் உருவாகிறது. இன்னும் நிறைய அதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே போறோம். இறையியலாளர்கள் இது 3 செக்டாரா, மொத்தம் 9 சம்பவங்கள், மூன்றும் தனித்தனி ஒரு செட் ஆகும். கடைசி 10வது வாதை ஒரு தனி காரியமாகவும் அந்த இடத்துல எடுத்துரைக்கிறார்கள். ஒன்றுக்கு ஒன்று அது தொடர்புடையதாக அந்த வாதைகள் அமைகிறதை நான் பார்க்கலாம். இதுல உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எகிப்தியர்கள் இதை ஒவ்வொன்றையும் அவர்களுடைய தெய்வமாக வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நைல் நதி என்பது எகிப்தினுடைய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த நதி இல்லை என்றால் எகிப்தும் ஒரு வனாந்திரமான ஒரு பகுதியாக இருந்திருக்கும். அந்த எகிப்து நாட்டினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா விதமான விளைச்சல்களும், குடிநீர் தேவையானாலும் சரி, போக்குவரத்து ஆனாலும் சரி, எல்லாம் அந்த எகிப்து நதியிலே தான் அவர்களுக்கு காணப்படும் ஒரு மிகப்பெரிய நதி. அப்போ அதிலிருந்து ஆரம்பித்து அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய பொருளாதாரம் எல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த வாதை நிமித்தமாக அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் அவர்களுடைய கடினப்பாடை நீக்க அவர் முயற்சி செய்கிறார். ஆனாலும் அவர்கள் தங்களிடத்திலே இருக்கிற அந்த மாந்திரீகர்கள் அதே போன்ற காரியத்தை செய்ததினாலே பல நேரங்களிலே அவர்கள் இதை ஏற்க மறுத்தார்கள் என்றும் கூட நாம் பார்ப்போம். ஆனாலும் கூட கடவுள் அந்த இடத்துல அந்த தெய்வங்கள் அல்ல, அவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் அல்ல, அதை காட்டிலும் நானே பெரியவர் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து இஸ்ரேல் மக்களை அந்த விடுதலைக்கு பயணத்துக்கு நேராக அழைத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாள் நம்ம வாசிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் பகுதியை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கடலை, கலிலேயா கடல், அது கடல் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஏரி. அங்கு ஒரு சூறாவளி வருகிறது. பொதுவாக அந்த இடத்துல ஏன் அந்த சூறாவளி வருகிறது என்றால், அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் மலை பகுதிகள். அந்த மலை பள்ளத்தாக்கின் வழியாக காற்று வேகமாக அடிக்கும் பொழுது அது அந்த தண்ணியின் மீது பட்டு அது ஒரு பெரிய கொந்தளிப்பாக அந்த ஏரி மாறுகிறது. அங்கு ஒரு சூறாவளி போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு
கல்லே கடலை பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவர் உறங்கி விடுகிறார். அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு காற்று வருகிறது. அதை கண்ட அந்த சீஷர்கள் அலறி துடிக்கிறார்கள். ஏனென்றால் பொதுவாகவே யூதர்களுக்கு இந்த ஆழம் என்பது, இருள் என்பது ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு கண்ணோட்டம் அதன் மீது உண்டு. ஏன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுவுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழமும் சரி இருளும் சரி, இரண்டையும் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், இரண்டுமே ஆண்டவருக்கு புறம்பான காரியமாக, அல்லது இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பீஸ்ட் கடைசி காலகட்டங்களிலே அந்த அந்த விலங்கானது அந்த ஆழத்திலிருந்து எழும்பி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த கண்ணோட்டம், இந்த யூதர்களுடைய கண்ணோட்டத்தின் பார்வையிலே பார்க்கும் பொழுது ஆழம் என்பது கடவுளுக்கு புறமான அல்லது ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு காரியமாக அவர்கள் பார்த்தார்கள். இருளையும் அதே போலத்தான் பார்த்தார்கள். அதைத்தான் இருளை எப்பவுமே பிசாசனுடைய ஒரு காரியமாக அவர்கள், நம்முடைய சிந்தையிலே கூட அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உண்டு, அப்படியாக சிந்திப்பது உண்டு. எனவே ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய பயத்தை போக்கும்படியாக ஒரே ஒரு வார்த்தையிலே அதை அதட்டுகிறார். அது அமைதலாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய சுப்பீரியாரிட்டிய அந்த இருளின் மீது, அந்த ஆழத்தின் மீது தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் எடுத்து காட்டுகிறார். 1ஆம் வேத பாடத்துல அந்த யாத்ராம புஸ்தகத்துல நாம் பார்த்தோம், அந்த எகிப்தியர்களுக்கு அவர்கள் வணங்குகிற கடவுள்கள் ஒவ்வொருவரையும் அந்த இடத்துல அவருடைய செயலின் மூலமாக அவர்களை அந்த இடத்துல அவர்கள் ஒன்றுமில்லை என்பதை நிரூபித்து காட்டினார். நைல் நதியை பெரிதாக எண்ணினார்கள், அவர் அதை இரத்தமாக மாற்றுகிறார். தவளையை அவர்கள் வணங்கினார்கள், ஒரு பெண்ணின் உருவத்தையும் தவளையினுடைய தலை கொண்டதாக, அது இன பெருக்கத்தின் அடையாளமாக, கடவுளாக, தேவதையாக அதை வணங்கினார்கள். ஆனா கடவுள் அந்த தேவதையே அந்த கடவுளையே நான் இனப்பெருக்கம் செய்கிறேன் என்று நிரூபிக்கும் வண்ணமாக அந்த தவளைகள் இனப்பெருக்கம் செய்ய ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம் பார்க்கும் பொழுது சூரியன் மறைகிறதை நாம் பார்க்கிறோம். சூரியனை ஒரு மிகப்பெரிய தெய்வமா அவர்கள் வணங்குகிறார்கள். தலைச்சம்பிள்ளை சங்கரிப்பை நாம் பார்க்கும் பொழுது பார்வோனுடைய தலைச்சம்பிள்ளை என்பது அடுத்த கடவுள், பார்வோனை கடவுளாக பார்த்தார்கள். பார்வோனுடைய அடுத்த தலைமகன் என்பவன் அந்த தேசத்தின் கடவுளாக பாவிக்கப்பட்டார். அதையும் ஆண்டவர் சங்கரித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் எந்த காரியங்கள் எல்லாம் மேன்மையாக காணுகிறார்களோ அது எல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல நிர்மூலமாக்கி போட்டு படைப்பின் மீது அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தையும் அவருடைய மாட்சியை வெளிப்படுத்த கடவுள் அந்த படைப்பை பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பகுதியாகத்தான் நிறைவுல நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம் 21ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 to 8 வரை உள்ள அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதோ பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். பிசாசனுடைய தந்திரம், பிசாசனுடைய அந்த அமானுஷ்யங்கள் நீங்கி போயிற்று, புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த இடம் எப்படி இருக்கும் என்றால் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளங்கினது. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று சொல்லி அந்த இடத்துல யோவானுக்கு கட்டளையிடுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவது குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கணும். ஒரு ஜீவ ஊற்றை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பணியை ஆண்டவர் இந்த நாளில உங்களுடைய கரத்துல என்னுடைய கரத்துல கொடுக்கிறார். ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமி உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற
அந்த கடவுளுடைய படைப்பை, சிருஷ்டிப்பை நாம் பராமரிக்க, பாதுகாக்க கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே பொறுப்பு இந்த நாளிலே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய படைப்பை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை என்பது அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு தன்மையாக அது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே கோரிக்கை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பரமண்டல ஜெபத்துல சொல்லுவோம், உம் சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். அவருடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டும். இன்று நாம் அந்த எகிப்திலுடைய அந்த 10 வாதைகளை நாம் பார்த்தோம். இன்று இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பேண்டமிக்கு கூட ஒருவேளை நம்மளுடைய அந்த இயற்கையை அழிப்பது நிமித்தமாக அல்லது இயற்கையை அற்பமாய் எண்ணுவது நிமித்தமாக ஏற்பட்டதாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இது நாம் சிந்திக்கக்கூடிய காலம். நாம் சிந்தித்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தினுடைய இந்த மாடர்னைசேஷன், இந்த விஞ்ஞானத்தை, சயின்ஸை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டுவோம். ஆனால் இந்த ஒரு நோய் நிமித்தமாக இன்று எல்லாம் பொய்யாக்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் நாம் அந்த காரியங்களிலே விழுந்து விடாதபடிக்கு கடவுளை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய வழிகளிலே நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை சார்ந்து, இயற்கையை சார்ந்து நாம் வாழ இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்ததாமே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட ஆண்டவரே, இந்த என்விரான்மெண்டல் சண்டே ஆண்டவரே நாங்கள் கொண்டாட தேவனை கிருபை செய்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயற்கையை பேணி பாதுகாக்கவும், இயற்கையின் எல்லா காரியங்களையும் அங்கங்களையும் நாங்கள் நேசிக்கவும் ஆண்டவரே, ஆதாமுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே இந்த இயற்கையின் படைப்பை ஒவ்வொன்றையும் உருவாக்கி அதை பராமரிக்க, பேணி பாதுகாக்க நீர் அவனுக்கு கட்டளையிட்டீர். அதே போல இந்த நாளிலே அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய புதிய ஆண்டவரே எருசலேமுக்கு ஆயத்த பணிகளை செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபைத்தார். எல்லாவற்றும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமை இந்த நேச கிறிஸ்தன் வழியை சமங்களும் தூய தந்தையே, ஆமென். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று உலக திருச்சபையுடன் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை பக்கம் எண் 15 உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கிறோம். பக்கம் எண் 15 அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, சபையாருக்கான ஒரு சில அறிவிப்புகள். கொரோனா பெருந்தொற்று இப்பொழுது தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அரசாங்கம் கூறும் வழிமுறைகளை பின்பற்றி நம்முடைய திருச்சபை மக்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வெளியே செல்கிறவர்கள் அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலகட்டங்களிலே ஆலயம் திறக்கப்படாத இந்த சூழ்நிலையிலே இந்த ஊரடங்கு இன்னும் நீட்டிக்கப்படும் என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் தேசத்திற்காகவும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் நீங்கள் செபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கடந்த வாரத்திலே பிரியமானவர்களே, கடந்த வாரம் நடைபெற்ற அந்த வேத வினா போட்டிக்கான முடிவுகளை இந்த வேளையிலே நான் அறிவிக்கிறேன். 3வது பரிசை பெற்றவர்கள் திருமதி ஜோஸ்பெல் கெனல்வி, அரவங்காடு, நீலகிரி மாவட்டம். 2வது இடத்தை பெறுபவர்கள் திருமதி சங்கீதா தேவானந்த், அரவங்காடு, நீலகிரி மாவட்டம். முதல் பரிசை பெறுபவர்கள் திருமதி சுஷ்மிதா நசீனூர், ஈரோடு மாவட்டம். திருமதி நித்யா அமிர்தராஜ், கூடலூர், நீலகிரி மாவட்டம். திருமதி ஜென்சி சதீஷ், அரூர், தருமபுரி மாவட்டம். திரு
ஸ்ரீனிவாசன் ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம், திரு யுவராஜ் டேனியல் வெள்ளிச்சந்தை தருமபுரி மாவட்டம், திருமதி ஸ்வீட்லைன் அரவங்காடு நீலகிரி மாவட்டம் மற்றும் திருமதி ஷீபாராணி சென்னை ஆகியோர் முறையே 3வது, 2வது மற்றும் 1ஆம் இடங்களை பிடித்திருக்கிறார்கள். பங்கு பெற்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக, அடியனின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு தெரிந்தவர்களையும் இந்த வேத வினா போட்டியிலே கலந்து கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் 17ஆம் தேதி 17/6/2021 வியாழக்கிழமை நமக்கு வேத போட்டிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி எசேக்கியேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் தொடங்கி 48ஆம் அதிகாரம் முடிய. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 30 தொடங்கி 48 முடிய ஆயத்தமாக இருக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 7 மணிக்கு இதற்கான வேத பகுதிகள் வெளியிடப்படும். 1 மணி நேரத்திற்குள்ளாக அதனுடைய பதில்களை நீங்கள் எழுதி அனுப்பும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கேட்டுக்கொள்கிறேன். நாம் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, ஆசீர்வாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையிலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இணையத்தின் வழியாக நாங்கள் ஒன்று கூடி நாளும் எங்களுடைய உள்ளங்கள் ஒருமனப்பட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறது மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். சுவாமி, எங்களை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா பெருந்தொற்றினுடைய அகோர ஆட்டத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். சுவாமி, இந்த நோயானது ஆண்டவரே மனுகுலத்தை விட்டு நீங்கவும், ஆண்டவரே இதனாலே துன்புற்றிருக்கிற மக்கள் ஆண்டவரே ஆறுதலை பெறவும் கர்த்தர் தெரிவித்தார். எண்ணற்ற இழப்புகள், எண்ணற்ற உயிர் சேதங்கள் ஆண்டவரே மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்காங்க. சுவாமி, தேவன்தாமே ஆண்டவரே இந்த நோய் விலகி செல்ல மருத்துவர்களுக்கும் இதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் ஆண்டவரை உற்ற துணையாயிருந்து அவர்கள் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் எண்ணற்ற தேவைகளோடு ஜெபங்களோடு இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மன விருப்பங்களை கர்த்தர் நீர் ஏற்று உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி தாரு சுவாமி. ஆண்டவரே குடும்பங்களிலே கையிட்டு செய்யும் வேலைகளையே, விவசாயங்களே, ஆண்டவருடைய வியாபாரங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதி சுவாமி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தாரும், கீழ்ப்படுதலை தாரும். ஆண்டவரே இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை தந்துள்ள சுவாமி. அதே போல ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களோடு உடைய கிருபை தங்கி இருக்கட்டும் சுவாமி. எண்ணற்றவர்கள் மருத்துவ உதவிக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு உடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எத்தனையோ தேவைகளோடு திருமண காரியத்திற்காக, குழந்தை பேருக்காக, ஆண்டவரே சபா பொருளாதார முன்னேற்றத்திற்காக, கடன் பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அவருடைய குறைகள் நீங்கவும், ஆண்டவரே சுபிக்ஷமான ஒரு வாழ்வை அடையவும் கர்த்தனை கிருபைத்தார். இந்த வேலையில எல்லாற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து நீர் எங்களை காத்துக்கொள்ளும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில கூட எங்களையே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாதையும் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்புனுக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் எல்லா விதமான வாதைக்கும், பொல்லாப்புக்கும், இடர்பாடுகளுக்கும், தொற்றுகளுக்கும் எங்களை விலக்கி காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேதவினா போட்டியிலே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகர் ஆண்டவர் இந்த வேதவினா போட்டியிலே கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரு சுவாமி. எல்லாவற்றும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபங்களும் தூய தந்தையே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்று சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. Oh